என்னுடைய பிள்ளைகளை தாத்தா பாட்டி வீட்டுக்கு விளையாட அனுப்பும் பொழுது அநேக நேரத்தில் என்ன ஆகும்னா, தாத்தா ஸ்வீட், ஒரு சாக்லேட்டு, ஒரு ஸ்வீட்டு, ஒரு கேக்கு, கரெக்டாக நான் அவங்கள சாப்பிட்றதுக்கு முன்னாடி விளையாட அனுப்புவேன். அப்புறம் சாப்பிட்றதுக்கு நான் அவங்கள வந்து கூட்டிட்டு போவேன். வாடா, ஓகே விளையாடிட்டிங்களா, வாங்க போய் சாப்பிடுவேன். போய் சாப்பிட மேஜையில் உட்கார வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னால், எனக்கு பசி இல்லை. என்னாச்சு? இல்லை, எனக்கு பசி இல்லை, எனக்கு சாப்பிட வேண்டாம். உடனே ஃபோன் எடுத்து தாத்தாவை கூப்பிடுவேன். என்ன கொடுத்தீங்க சொல்லுங்கள், லிஸ்ட்டு கொடுங்க. ஹார்லிக்ஸ் கொடுத்தீங்களா? அப்புறம் என்ன கொடுத்தீங்க? ஓ, அந்த சாக்லேட் கொடுத்தீங்களா? அப்புறம் அதுக்கு பிறகு என்ன கொடுத்தீங்க? கேக் கொடுத்தீங்களா? இல்லை என்ன பிரச்சனைனா, இந்த சாக்லேட்டு, ஹார்லிக்ஸு இதெல்லாம் சத்துவம் இல்லை, சரிங்களா? இதில் என்ன இருக்குங்க? சர்க்கரை நிறையா இருக்கு. சாக்லேட்டில் என்ன இருக்குங்க? சர்க்கரை. சர்க்கரை குறித்து நீங்கள் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா என்னன்னா, சர்க்கரையில் எந்த ஒரு சத்துவமே இல்லை. ஏன்னா வைட்டமின் பி இல்லை, வைட்டமின் சி இல்லை, வைட்டமின் டி இல்லை, ஒரு சத்துவம் இல்லை. ஆனால் சர்க்கரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப இன்பமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதை சாப்பிட்ட நிமித்தம் ஒன்றும் ஒரு விதத்தில் உங்கள் சரீரத்துக்கு பிரயோஜனமே இல்லை. ஆனால் சர்க்கரை இன்னொன்று என்ன செய்யும்னா, சர்க்கரையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பசியை தடுத்து நிறுத்தணும். அதான் சர்க்கரை செய்யும். பசி என்ன பண்ணுங்க? தடுத்து நிறுத்து. ஆனால் வயிற்றையும் நிரப்பாது, ஆனால் பசியை தடுத்து நிறுத்து. இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. உலகம் தருகின்ற தற்காலிகமான இன்பங்களை புசித்து கொண்டு நிரந்தரமான ஆவிக்குரிய அந்த வெளியேறப்பெற்ற காரியங்களை, சத்துவம் நிறைந்த காரியங்களை ஒன்றும் புசிக்காமல் பல தேவ பிள்ளைகள் இதிலேயே திருப்தி அடைந்து விடுறாங்க. நான் சொல்றேன், இந்த உலகம் தருகின்ற பல காரியங்களை கொஞ்சம் எடுத்து வைத்துட்டு, உங்கள் ஃபோனை கொஞ்சம் தூரம் வச்சுட்டு, உங்களை அடிக்கடி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகின்ற டிவியை கொஞ்சம் தூரம் வச்சு நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அது இல்லாமல் இருந்து பாருங்களேன். அந்த பசி உங்களுக்குள்ள அது வளர 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 தேவனுடைய பிரசனத்தில் போய் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் ஆராதித்தீங்கன்னா அன்றைக்கு நீங்கள் தேவனை ருசிப்பது போல அது வரைக்கும் நீங்கள் ருசித்திருக்கவே மாட்டீங்க. தேவனை நீங்கள் அன்றைக்கு அனுபவிக்கிறது போல வேற இன்றைக்கு அனுபவித்திருக்கவே மாட்டீங்க. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அவருடைய பிரசனம் எவ்வளோ ஒரு இன்பமான ஒரு காரியங்க. அவருடைய பிரசனத்தில், அதனால தாவீதுகாரன் சொல்ல, ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தில் நான் அந்த வாசல்ல ஒரு காட்பாளராக இருந்துக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா உம்முடைய பிரசனத்தை ஒரு தடவை ருசித்துட்டேன், ஒரு தடவை ருசித்த பிறகு வாழ்நாளெல்லாம் அது எனக்கு வேணும் 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 என்று அவனுக்குள் ஒரு அதிருப்தி இருந்தபடினால அவன் தேவனை ஒவ்வொரு நாளும் பின்பற்றுகின்ற ஒரு மனிதனாக இருந்தான். மோசையோட வாழ்க்கையில கூட தேவனை அவன் பார்த்து கூட, தேவனை அவனுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு கூட ஆண்டோட இடத்துல இன்னும் எனக்கு வேணும் ஆண்டவர், இன்னும் உங்க மகிமையை காமிங்க என்று கேட்கலாம். ஏன்னா ஆண்டோடைய பிரசனத்தை ருசிக்க 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 நமக்குள்ள அந்த இருதயத்திலிருந்து ஒரு ஆழமான ஒரு பசி தாக எழும்ப ஆரம்பிக்கும். ஆண்டவரே இன்னும் அறியணும், உண்மை நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும் என்று ஒவ்வொரு தேவ புள்ளியும் தேவ பிரசனத்தில் அவரை ருசிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களை அற்புதமாக நடத்தி உங்கள் வாழ்விற்கு தேவையான உண்மையான திருப்தியை தந்து தேவன் நடத்த வல்லவராயிருக்கிறார்.